அதிரசத்தை வந்து பித்து கட்ட தான் பாருங்கள். சூப்பராக கிடச்சிருக்குங்க. இந்த சாஃப்டாட்டு எம்மியாக கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். அட்டகாசமாக கிடச்சிருக்குங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு அதிரசம் பண்ண போகிறாங்க. அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் அதிரசம் பண்ண போகிறேன். ரெடிமேட் மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாட்டு நம்ம அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அரிசி ஊற போட்டு அரைச்சி சலிச்சு நம்ம பண்ணதை விட இந்த மாதிரி ரெடிமேட் மாவில் போட்டு பண்ணி பாருங்கள். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இதே அளவுகளில் இதே பக்குவத்தில் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். நம்ம வீட்டுகளில் ஃபங்க்ஷன் ஏதாவது வந்ததுன்னா வீட்டில் விலைக்கு தான் ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம இன்ஸ்டன்ட் அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ வந்து ஒரு பவுலில் நம்ம ஆட் பண்ணிடலாம் மாவை வந்து 1 கப்பு எடுத்துருக்காங்க. எந்த கப்பால் எடுக்கமோ அதே கப்பால் நம்ம எல்லா அளவுகளும் எடுத்துக்கிடணும். இதில் வந்து லைட்டாக தண்ணி தொளித்து நம்ம விரவிக்கிடலாம். நம்ம புட்டுக்கெலாம் விரவோம் பாருங்கள், அந்த மாதிரி விரவிக்கலாம். லைட்டாக தண்ணி தொளிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக விரவிடணும். ரொம்ப தண்ணி தொளிக்கக்கூடாது, நம்ம சலிச்சு எடுக்கணும் இதை. அதனால் இந்த மாதிரி விரவி எடுத்துக்கோங்க. $350 கிராம் மாவு எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு போதுங்க. நிறைய ஊற்றுனீங்கன்னா சலிச்சு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி தொளிச்சிக்கோங்க. சலிச்சு எடுத்துக்கலாம். அதே பேஷனில் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. இந்த கட்டியாக இருக்குது பாருங்க, உருண்டையாட்டு இந்த மாதிரி இல்லாமல் நம்ம சலிச்சுக்கிடணுங்க. நம்ம தண்ணி தொளிச்சு விரவும்போது இந்த மாதிரி உருண்டையாக வரும். இதை வந்து நம்ம அப்படி மிக்ஸ் பண்ணிடணுங்க. அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டியாக கிடக்கும். அதனால் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிறதையும் சலிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணுறது. நம்ம அரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு அதை சலிச்சு பவுட்ரு பண்ணி எடுக்கிறதோட அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியாக பண்ணிடலாம் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, சலிச்சாச்சு. கட்டி இல்லாமல் நம்ம எடுத்து வச்சு இதை அப்படியே நம்ம பொத்தி வச்சுக்கிடலாங்க. நம்ம மாவு அரைச்சா எப்படி நம்ம எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இதை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு நம்ம வெல்லம் காய்ச்சிக்கிடலாங்க. 1 பவுல் நம்ம அரிசி மாவு எடுத்துருந்தோம், 1 பவுல் வெல்லங்க. வெல்லத்தை வந்து நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். காய்ச்சி எடுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு இப்போ அதே பவுலால் 1/4 பவுல் தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க. 1/4 பவுல் ஊற்றுங்க போதும். எந்த கப்பால் எடுக்கீங்களோ அதே கப்பால் எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கணுங்க. நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பாக காய்ச்சி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு காஞ்சா போதுங்க. நம்ம வடிகட்டிட்டு அப்புறம் மட்டும் நம்ம காய விடணும். காயட்டும். நல்லா அப்படியே வெல்லத்தை கரைச்சி விட்டுக்கலாங்க. அப்படியே போட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். லேசாக அப்படி கரைச்சி விட்டுக்கோங்க. இது வந்து பாகு வெல்லங்க. பாகு வெல்லம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அச்சு வெல்லமும் கிடைக்கி. அச்சியாக இருக்குங்க, அதுதான் அச்சு வெல்லம். நல்லா கரையிட்டும். பாகு வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே வடிகட்டிடலாங்க.
இப்போ நம்ம எந்த கடாயில் பண்ண போகிறோமோ அந்த கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அப்படியே வடிகட்டிடணுங்க. இந்த வெள்ளத்தில் வந்து தூசி மண் எதுவும் இருக்கும், அதனால் வடிகட்டிட்டு தான் செய்யணுங்க. வடிகட்டி எடுத்தாச்சு. எவ்வளோ மண் இருக்குது பாருங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பாகு பதம் எடுக்கணுங்க. தக்காளி பதம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த பதம் எடுக்கணும். நம்ம நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் விட்டு பார்த்துட்டு அப்புறமா மாவு விட்டு கிண்டலாங்க. பாகு வந்து பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி இப்படியே விட்டு பார்க்கணும். கரைஞ்சிருச்சுன்னா பாகு பதம் வரலங்க. கரைஞ்சிட்டு பாகு பதம் வரல நமக்கு. நல்லா கொதிக்கட்டும். பாகு பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாங்க. அப்படியே எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் விடுங்க. நமக்கு உருட்டுறதுக்கு கரெக்டாக வரணுங்க. கொஞ்சம் விட்டுட்டு அப்புறமேட்டு நம்ம உருட்டணுங்க. கரெக்டாக வந்துருச்சுங்க. பார்த்தீங்களா, நம்மளுக்கு கையில் எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இதுதான் தக்காளி பதங்க. பார்த்தீங்களா, தக்காளி பதம் நமக்கு வந்துருச்சு பாருங்க. தண்ணியில் ஒரு துளி கூட கரை இல்லைங்க, அப்படியே நமக்கு கிடக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு ஆட் பண்ணிக்கணும். மாவு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடிங்க. ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமாட்டி எள்ளு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா சுக்கு பொடிங்க. சுக்கு பொடி ஆப்ஷன் தான், தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அந்த நாளிலெல்லாம் சுக்கு ஏலக்காய் பொடி போடாமல் பண்ணவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா நல்ல ஸ்வீட்டை தூக்கி கொடுக்குங்க. அப்புறமா 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாம். நெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு ஆட் பண்ணிடலாம். பதம் வந்து நமக்கு மாவுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்ருங்க. தேவையான பொருள் எல்லாமே போட்டாச்சு. மிச்சம் இருக்க மாவே நம்ம ஆட் பண்ணிடலாம். நெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. மனமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் ஊற்றி பண்ணுங்கள். வியாபாரத்துக்கு பண்ணுறவங்க நெய்யெல்லாம் ஊற்ற மாட்டாங்க. நம்ம வீட்டில் பண்ணும்போது எல்லாம் ஊற்றி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணலை, மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணும். கரெக்டாக கிடச்சிருச்சு பாருங்கள். தண்ணி எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு நான் பண்ணுறேங்க. நாளைக்கு காலையில் எடுத்து நான் போட்டு எடுக்க போகிறேன். அப்படியே ஊற வச்சிடணுங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கை வலி இருக்கிறதுனால கிண்ட முடிய மாட்டேங்குங்க. என்னைக்கு தான் கை வலி போதோ தெரில. வயசாகிடுச்சுங்க, இனிமேல் கை வலி கால் வலியெல்லாம் வலிக்க தான் செய்யும், போகாது. என்ன பண்ணுறது. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. மாவு தயார். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க. நம்ம எந்த கடாயில் வைக்க போகிறோமோ அந்த கடாயில் நம்ம ட்ரையாக வைக்கணுங்க. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் அப்படியே நம்ம வச்சிடணும்.
கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க. நெய் தடவுங்க, நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சமாக நெய் தடவிட்டு அப்படியே எடுத்து இதில் வச்சிடணுங்க. சூப்பராட்டு கிடச்சிருச்சுங்க. ஸ்வீட்டு எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுலாம் சேர்த்திங்கன்னா, ஸ்வீட் கம்மியாக சேர்ப்பீங்கன்னா 3/4 பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கணுங்க. காயாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் ஆட் பண்ணிடணும். அப்படியே வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மூடி வச்சுக்கலாங்க. நாளைக்கு காலையில் தான் நான் பண்ண போகிறேன். அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் ஆறட்டும், நம்ம மூடி வச்சுக்கலாம். ஆறாமல் நம்ம மூடி வச்சோம்னா அப்படியே வேர்த்து தண்ணி உள்ளே விழுந்துருங்க. ஒரு வாழை இலையோ இல்லைன்னா ஒரு துணியை வச்சியோ நம்ம கட்டி வைக்கணும். இல்லைன்னா ஒரு பிளேட் வச்சு நல்லா மூடி வைக்கணும். ஆறுனதுக்கப்புறம் தான் எல்லாம் செய்யணும். இப்போ ஆறட்டும், அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஆறிடுச்சிங்க. அப்படியே நம்ம ஒரு இலையை போட்டு வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு இலையை போட்டு மேலே ஒரு பிளேட்டு போட்டு வச்சோம்னா உங்களுக்கு காயவே காயாதுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்படி இருக்கட்டும், நாளைக்கு சுட்டுக்கிடலாம். மாவு வந்து எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம பிசைய நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. பார்த்தீங்களா, நல்லா ஊறிடுச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வைங்க, நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. நல்லா ஹீட் ஆகட்டும், நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இன்ஸ்டண்ட்டு அதிரசங்க. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டைலாம் எடுத்து நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் தட்டி எடுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கட்டும். பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கோங்க. அல்லாட்டி இந்த மாதிரி சின்னதாக பால்ஸ் மாதிரி உருட்டிட்டு நம்ம தட்டி எடுத்துக்கணுங்க. சரிங்களா, இந்த மாதிரி உருட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப நைஸாக தட்டக்கூடாது, ரொம்ப திண்ணமாகவும் தட்டக்கூடாது. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சின்னதாக எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிடலாம். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுட்டு நம்ம இப்போ தட்டணுங்க. இந்த மாதிரி சப்பாத்தி கட்டணும்னு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இலை, பட்டை சீட்டு, அது இல்லைன்னா ஒரு பால் கவரு எதுனாலும் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம நெய் கொஞ்சம் தடவிக்கலாம். நெய் தடவினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி தடவிக்கங்க. 2 இலையிலையும் தடவிடணும். மேலே ஒரு இலையை வச்சுட்டு கீழே ஒரு இலையை வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி ஒட்டி எடுங்க, நல்ல டிப்பாயிரும். சரிங்களா, இந்த மாதிரி எடுத்துட்டு அதிரசம் மாவு எடுத்து இப்படி ஒரு பால்ஸ் வச்சுக்கணுங்க. கையை உண்டே தட்டி போடணுன்னாலும் போடலாம். அது இல்லைன்னா இந்த மாதிரி இலையை வச்சுக்கோங்க. இலையை வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு மேசரை வச்சு இந்த மாதிரி அழுத்தி கொடுத்துடணுங்க. அழுத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும். அவ்வளோதாங்க, சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தட்டி எடுங்க, சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி அடுத்தது ஒன்று தட்டிக்கிடலாம்.
ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா. உங்களுக்கு தட்டை வரலன்னா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு மேசரை வச்சு இந்த மாதிரி அழுத்திடணுங்க. ஒரு அழுத்து அழுத்துனீங்கன்னா போதும். சேவ் பண்ணு போல் கிடைக்கும் உங்களுக்கு. சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி எடுத்துடணுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். உடனே தட்டிட்டு உடனே போட்டுடணுங்க. நல்லா உப்பி வருது பாருங்க. இந்த மாதிரி உப்பி வந்தோடனே நம்ம திருப்பி போட்டுடணும். கொஞ்சம் நல்லா வேகட்டும். இன்னொரு பக்கமே வந்துருச்சுங்க. அப்படி திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுறணுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. அப்படியே ஒரு சல்லடையில் வச்சுட்டு அடுத்தது ஒன்று போட்டுக்கலாங்க. ஒன் சைடு வந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கணுங்க. ஸ்பீடாக எரியக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துருக்குங்க. மாதிரி வச்சுட்டு நம்ம ரேஸை ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா எண்ணெய் அப்புறம் இறங்கிடுங்க. இல்லைங்களா? சூப்பராக கிடச்சிருக்குங்க. அப்படியே எடுத்துடலாங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு எண்ணெய் அப்புறம் மக்களை இறங்கிரும். அவ்வளோதாங்க. இவ்வளோ எம்மியாக கிடச்சிருக்கு பாருங்க. அப்படியே ஒரு சல்லடையில் வச்சுட்டு அடுத்தது ஒன்று போட்டுக்கலாங்க. வேகட்டும், திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே எடுத்துடலாங்க. அப்படியே எடுத்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா எண்ணெய் ஃபுல்லாக இறங்கிடுங்க. அவ்வளோதாங்க. எம்மி எம்மி அதிரசம் ரெடி. அதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராகிட்டு அதிரசம் பண்ணியாச்சுங்க. இன்ஸ்டன்ட் அதிரசம் ரெடி. இப்போ பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அப்படியே எடுத்து ஒரு இலையில் வச்சுக்கிடலாங்க. அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எம்மி எம்மி அதிரசம் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. சூடாக இருக்குங்க, பயங்கரமாட்டு. எம்மியாக பண்ணி எடுத்தாச்சுங்க. எம்மி எம்மி அதிரசம் ரெடிங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. அட்டகாசமான சுவையில் கிடச்சிருக்கு. அதிரசத்தை வந்து பித்து கட்ட தான் பாருங்கள். சூப்பராக கிடச்சிருக்குங்க. நல்லா சாஃப்டாட்டு எம்மியாக கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். அட்டகாசமாக கிடச்சிருக்குங்க. எம்மி எம்மி அதிரசம் ரெடிங்க. இன்ஸ்டன்ட் அதிரசம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சிங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே ஒன்று அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அதிரசம். வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. ட்ரை பண்ணுங்கள். அருமையாக கிடச்சிருக்குங்க. வெளியே அப்படி சூப்பர் டேஸ்ட்டில் கிடச்சிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.